எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆகையினாலே நீர் எங்களோடு கூட பேசுவது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுடைய உள்ளங்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. தேவன் தருகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் திறக்கப்படுவராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். சென்ற வாரத்திலேயும் வாக்குத்தத்த விசுவாசிகளின் பட்டியல் அப்படின்னு அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதில் முக்கியமாக பங்கு பெற்றதான முதல் நபர் நம்முடைய விசுவாசிகள் தந்தை ஆபிரகாம். அவரை பற்றி போன வாரத்தில் நான் பார்த்தோம். யெகோவா ஈரே, அவர் தான் யார்? யெகோவா ஈரே அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தார். இன்றைக்கு பல நாமங்களை குறித்து நம்ம பாடினோம். அதில் இன்னொரு பெயர் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா என்ன அர்த்தம்? சமாதான கர்த்தர். தேவன் எனக்கு சமாதானத்தை தருகிறதான தேவன். இந்த நாட்களிலே நம்ம பார்க்குறப்போ எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லாதபடிக்கு தான் இருக்கிறது. நாட்டில், அடுத்து முக்கியமாக நம்முடைய குடும்பங்களிலே பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து சமாதான குறைவு ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பங்களிலே கூட சமாதானத்தை அப்படியே ஆற்றமானிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே தேவன் சமாதான கர்த்தர் யெகோவா ஷாலோம் நம்மளோட இருந்ததுனால குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை தேவன் தந்து இம்மட்டுமாக நம்மளை நடத்தி இருக்கிறார். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கிறது. இந்த எதிரான சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருப்பதை இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த நமக்கு செய்தியின் ஆதாரமாக ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். நியாயாதிபதிகள் யெகோவா ஷாலோம்னு பேர் வைத்தது யாருன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பெயர் வச்சது யாரு? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்திலே இதை நம்ம பார்க்கிறோம். 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே அந்த பெயர் வருகிறது. 6:24 பக்கம் 309, 23, 24. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அப்போ யெகோவா ஷாலோம் பேர் வைத்தது யாரு? கிதியோன் தான் பேர் வச்சார். சரி, இந்த கிதியோன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப இவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்த்ததான ஒரு நியாயாதிபதி. இப்போ சொல்கிற மாதிரி நம்ம ஜட்ஜு அவர். அப்போ ஜட்ஜுனா ரொம்ப படிச்சிருந்தாரா, இல்லைனா ரொம்ப பெரிய மனுஷராக இருந்தாரா, செல்வாக்கு பெற்றவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப அவரை குறித்து அவரே சொல்கிறாரு. நம்ம அந்த 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற பொழுது கிதியோனை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த கோத்திரத்திலே மிகவும் சிறியவர். 15வது வசனம், 6:15. என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாரா? ஒரு ஜட்ஜுன்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு அவர் ரொம்ப படிச்சிருந்தாரா? எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை தான் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்போ எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவன் ரொம்ப வல்லவனாக இருந்தானா, நல்லவனாக இருந்தானா, அப்படியே ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தானா அப்படின்லாம் பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அவன் வெறும் கோழை, பயந்தாங்கொழியாக இருக்கிறான். நம்ம நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு நாள் பேசுகிறார்.
12வது அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கிதியோனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே அப்படின்னா வல்லமை உடையவனே, பலம் நிறைந்தவனேன்னு சொல்றாரு. ஆனால் இவன் பலம் நிறைந்தவனா இருந்தானா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பானதை செய்ததுனால ஆண்டவர் என்ன செய்தாராம், அவங்க 7 வருஷம் மீதியானியர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கையில், பக்கத்து நாட்டுக்காரங்க அவங்களுடைய கையில் விற்று போட்டார் அப்படின்னு இருக்கு, ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ அதனால அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் படிக்கிறப்ப, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். வீட்டுக்குள்ளார அவங்களால குடியிருக்க முடியல. அவங்க நாட்டுக்குள்ளாரையே அவங்க எங்கே போய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? மலைகளில் உள்ள கெபிகள், குகைகள், அரணான ஸ்தலங்கள், பாதுகாப்பான, ரொம்ப அப்படியே சுற்றிலும் எல்லாம் சுவர் கட்டி அந்த இடத்துல பாதுகாப்பாக பயந்து போய், எதுக்காக அப்படி போய் இருக்கிறாங்க? பயத்தினால தான். ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க விதைச்சிருந்தா கூட அதை கரெக்டாக அறுவடை நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த மீதியானியர் எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போய்விடுவாங்களாம். அடுத்தது ஆடு மாடு கழுதை ஒன்று கூட மீதி வைக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி நெருக்கம்? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்டதான சோதனை? நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்கள் வேண்டின பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். நம்மளுக்கும் நிறைய நேரங்களில் ஏன் ஆண்டவரே இப்படி, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி, எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கு இந்த சூழ்நிலை வர்றதுக்கு நான் அப்படி என்ன தவறு செஞ்சுட்டேன், அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் எனக்கு ஏன் இப்படி அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பதிலை சொல்லுகிறார். கர்த்தர் 8வது வசனம் 6-8 கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். அப்போ ஆண்டவர் அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தில் கொண்டு விட்டுட்டு அது என்ன சொன்னார், எல்லா ஜாதியாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, துரத்திட்டு நீங்கள் அங்கே குடியிருங்கன்னு சொன்னார், அங்கே இருந்தவங்கள. ஆனால் இவங்க என்ன செய்யலை, அதை செய்யவில்லை. அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த தேவனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அந்த கானானிய தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என் சொல்லை கேட்கவில்லை. அப்படின்னா நீங்கள் அங்கே வந்த தேசத்தில் அவங்கள கொஞ்சம் பேரெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரியிலலாம் படிக்கிறப்ப கொஞ்சம் பேர் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்கள முற்றிலும் அவங்கள துரத்த சொன்னார்ல ஆண்டவர். ஆனால் இவங்க என்ன செய்யலை, துரத்தலை. அவங்களோடையே அப்படியே இருந்து அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அவங்க என்ன செய்துக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டார்கள். அப்புறம் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டதில்லை, அவங்க கடவுளையும் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்ந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் இல்லை? நம்மளை சொன்னால் நம்ம செய்ய முடியுமா, செய்வோமா? ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள், இப்போ 6 மாதம் இப்போ நம்மளுக்கு லாக்டவுன் ஆயிருந்தது. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் 1, 2, 3 மாதங்கள் கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. அப்புறம் போக போக என்னாச்சு, நம்மளுக்கு அதிலே இப்படி பழகி போயிடுவோம். அந்த உபத்திரம் வர்றப்ப அப்படியே இதாக இருக்கும். அப்புறம் நாளடைவில் என்ன ஆயிரும், அந்த உபத்திரவத்தில் பழகி போயிடுவோம். இப்படியே ஒரு வருஷத்துக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்ச்சுக்கு போகிறதே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போமே சொல்கிறாங்க நிறைய பேர் அங்கே இதிலெல்லாம் கூட சிட்டிஸில் வர்றதில்ல, ஆன்லைன் சர்ச்சஸே அவங்க இருந்துக்கிறாங்க. அது போய் ரெடியாகி போய் பார்த்து
கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாளடைவில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல்லாக அப்படி எக்யூப்டாக நம்ம இருந்தவங்க ஆண்டவரை ஆராதித்தது, அந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறகு நல்லா ஜாலியாக அப்படி இருக்கக்கூடியதான அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, நம்மளுக்கே வந்துருச்சு, எங்களுக்கே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை. நம்ம அப்படி அந்த நாளில் பிரத்யேகமாக ஆண்டவரை ஆராதிக்கிறதான காரியங்களில் நேரத்தை செலவிடுவோம்ல, ஆனால் அதெல்லாம் மாறிவிட்டது. அப்போ என்ன ஆகும்னா, நான் காலப்போக்கிலே அந்த காலம் நம்மளை என்ன செஞ்சிடும், அதோடு அப்படியே ஒன்றி போக வச்சிடும். அப்படி தான் அவங்க தேவனை மறந்தார்கள். அந்த தேவர்கள், அந்த தேசத்தினுடைய தேவர்களுடைய காரியங்களை இவங்க பழகி கொண்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை சத்ருவினுடைய கையிலே அவங்கள விட்டுட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். இவங்களே அதை விட்டு பாதுகாப்பை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விலகிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் உங்களோட இருப்பேன், நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா கண்டடைவீர்கள், நான் உங்களோடு இருந்து உங்களுக்காக நான் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும் சொல்லிக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவனை விட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க அந்த சத்துருவுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பயம் எதனால் வந்தது, அவங்களோட இருந்து அவங்களோட கலந்ததுனால தான் நம்மளும் அவங்கள போலவே என்ன செய்கிறோம், ஒரு பயம் நம்மளுக்குள்ளார இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்கிறதான அந்த இதையே நம்ம மறந்துட்டோம். அவர்களைப் போலவே நம்மளும் என்ன செய்கிறோம், பயப்படுகிறவங்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பயந்த சூழ்நிலையில தான் கிதியோனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுகிறார். இவன் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வார்க்கோன்மையெல்லாம் அறுவடை செய்து அதை அந்த மீதியானியருடைய கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாயே வச்சுக்கிட்டு, ஐயோ வந்துட போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டே தான் அந்த இடத்துல வச்சு அதை என்ன செய்கிறான், போரடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்போ இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளார பராக்கிரமம் இருக்கிறது. எதனால் அந்த பராக்கிரமம் வந்தது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதுனால. அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால் நிச்சயமாக நமக்கு என்ன இருக்கிறது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளார இருந்து செயல்படும். அப்போ அந்த பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்சுவலாக அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தான், பயங்கர பயத்தில் இருந்தான். அவன் நடுங்கி போய் தான் இருந்தான். எல்லாத்துக்கும் பயம், எல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஒரு சரசரன் சத்தம் கேட்டாலும் ஒன்றே வந்திருக்கும், ஒரே அது எல்லாத்தையும் அந்த களத்தில் எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு அது பாதுகாப்புக்காக வந்து நிற்க வேண்டிய அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் அந்த கிதியோன் அவன் இருந்தான். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிட்ட உடனே அவன் சொல்கிறான் 13, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணும். நம்ம நிறைய நேரம் கேட்போம்ல, ஆண்டவரே இந்த சூழ்நிலை நீங்கள் நிச்சயமாக என் கூட தான் இருக்கீங்களா, நீங்கள் ஏன் காணாதவர் போல இருக்கிறீங்கப்பா, நீங்கள் எங்களோட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளார நம்ம வந்துடுவோம். அதுக்கு பதிலே தெரியாது. எல்லா விதத்துலேயும் நம்ம ஜெபம் பண்ணி பார்த்துருப்போம், எல்லாம் செஞ்சுருப்போம், ஆனாலும் ஏன் ஆண்டவரை இன்னும் பதில் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த யோசித்து கொண்டு இருப்போம். இந்த இடத்துல அப்போ அவனும் நம்மளை போல தான் கிதியோன். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் நிச்சயமாக எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவர்கள் அற்புதங்கள் எல்லாம் எங்கே, நாங்கள் வேதத்தில் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லைனா மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் அற்புதங்களெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம். ஆனாலும் இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தாரே. 13வது வசனம். இதெல்லாம் கேள்விப்படுறோம், சாட்சிகளெல்லாம் நிறைய திரளான சாட்சிகள் எங்களை சுற்றி இருக்கிறது, அதெல்லாம் கேட்குறோம். ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட அதை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அவன் ஆக்சுவலாக அவன் பலம் உள்ளவனாக இருந்தானா அந்த டைமில் இல்லை, ஏன்னா பயந்து போய் ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக தான் இருக்கிறான். அப்போ அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ.
அப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கமிஷன் ஒன்று கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வேலையை கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இதுதான் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அழைப்புனா அப்படியே போய் மேடையில் நின்று பாடுறது வைக்க அதுதான் அழைப்புன்னு நினச்சக்கூடாது. ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, போதகராக இருக்கிறாங்க, தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க, அதுதான் அழைப்பு இல்லை. நம்ம குடும்பத்தில் அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவர் அவருடைய அந்த ஆத்ம மீட்புக்காகத்தான் ஆண்டவர் என்னை இவ்வளோ படிக்க வச்சு அந்த இடத்துல கொண்டு போய் என்னைய வச்சு அந்த குடும்பத்தில் என்னை அந்த படிப்பு இருந்ததுனால தான் அந்த குடும்பத்தில் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த படிப்பை நான் உபயோகித்து ஒன்றுமே செய்யலை. ஆனால் இவ்வளோ காலங்கள் கழித்து அந்த என்னுடைய கணவர் அவர் ரட்சிக்கப்பட்டு இப்போ நானும் அவரும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நான் இதுக்கு எதுக்காக படித்தேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்களா ஆண்டவர்கிட்ட. நான் எதுக்கு இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, இந்த படிப்பு உனக்கு சம்பாத்தியத்துக்காக இதை கொண்டுட்டு வரல, அந்த குடும்பத்தில் உனக்கு ஒரு ரெக்கக்னேஷனுக்காக தான், அந்த குடும்பத்தில் உன்னை கொண்டு வருவதற்காக தான் நான் இந்த படிப்பை கொடுத்தேன், அந்த ஆத்மாவை மீட்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாராம். அதுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு அவங்களும் குடும்பமாக இப்போ ஆண்டவருக்கு சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், பெரிய பெரிய இதை தான் ஊழியம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லலை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உனக்கு ஒரு ஊழியம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதான ஊழியம் இருக்கிறது, ஒரு நல்ல மனைவியாக நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, ஒரு நல்ல பிள்ளையாக நான் என்ன செய்யணுமோ அந்த கமிஷன் நம்மளுக்கு இருக்கிறது. அல்லாவிட்டால் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரா, அந்த வேலையை எப்படி நம்ம உத்தமமாக செய்யணும் அப்படிங்கிறதான காரியம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு அழைப்பை கொடுத்து அதில் உங்களை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம அதை என்ன செஞ்சிடக்கூடாது, உதாசீனப்படுத்திடவே கூடாது. ஒரு நாள் அதை ஒரு அசட்டியாக நினைச்சிடவே கூடாது. அதை நான் என்ன செய்யணும், எல்லா பலத்தோட எல்லா ஞானத்தோடு அதை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தை ஆண்டவரிடம்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அழைத்ததான தேவன் அந்த அழைப்புக்குரிய காரியங்களை என்ன செய்வார், நிச்சயமாக அதை நிறைவேற்றக்கூடிய காரியங்களை நமக்கு உள்ளார வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அதை அறியாமல். கிதியோன் கூட அப்படிதான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மாலாம் அனுப்பலை. அப்போ கீழே நம்ம படிக்கிறோம், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. யார் அனுப்புற, தேவன் அனுப்புறது, வேற யாரோ அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான தேவன், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்ததான தேவனாகிய நான் உன்னை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அதனால நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ நிச்சயமாக இந்த இஸ்ரவேலை மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதில் தான் நம்ம அந்த 15வது வசனம் ஏற்கனவே படித்தோம். அவன் சொல்கிறான், ஐயோ நாங்கள் ரொம்ப சின்னவன், எங்கள் கோத்திரமும் ரொம்ப சின்ன கோத்திரம், நானும் அந்த குடும்பத்தில் ரொம்ப சிறியவன் சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனுக்கு ஒரு ஆண்டவருடைய அந்த ஒரு அஷூரன்ஸ் தராரு, நான் உன்னுடனே கூட இருப்பேன். அதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? தேவன் நம்மளோடு இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் இல்லையா? தேவன் நம்மளோட இருந்தால் நமக்கு எதிராக ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ நான் உடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அப்போ அவனை சுற்றி இருக்கிறதான அந்த பகைவர்களை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பின்னாடி படிக்கிறப்போ, அவங்க வெட்டுக்கிளிகளை போல அந்த பாளையம் எங்கும் அப்படியே படர்ந்து இருந்தாங்களாம். அவ்வளவு இருந்தாங்க, திரளாக இருந்தாங்க. அவங்கள ஒரு மனுஷனை நீ எப்படி முறியடிப்ப, ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தரை, அதை போல நீ என்ன செய்வாய், முறியடிப்பாய். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குற பொழுது, அதான் ஒரு டிவைன் கமிஷன் ஆண்டவர் கொடுக்குறார். கொடுக்குறப்ப ஆண்டவருடைய அஷூரன்ஸ் என்ன தெரியுமாரு, என்னுடைய ப்ரெசன்ஸ் உன்னோடு கூட இருக்கும், நீ என்ன செய்வாய், நிச்சயமாக அதை மேற்கொள்வாய். கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம், சத்துருவின் வாசலை நீ மேற்கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. அது அவனுடைய வாழ்க்கையில செய்தாரானா, செய்தார். அதை போல இந்த நாளிலும் நம்மளோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நான் உன்னுடனே
கூட இருக்கிறேன். ஏன்னா உன்னை அனுப்புகிறது யாரு? நான் தான் அனுப்புகிறேன், நீ உன்னுடைய வேற யாரோ அனுப்பலை. அப்போ இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிறதான ஒரு அதிகாரி, இப்போ பிரதம மந்திரியே நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த நீ என்ன இதில் நீ செய்கிற அப்படின்னா, பாரு ஆர்டர் இருக்கிறது. யாரோட ஆர்டர்? அவங்களே டைரெக்டாக எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறார், பிரதம மந்திரியே ஆர்டர் கொடுத்துருக்கிறார், அதனால் நான் இதை செய்ய வந்திருக்கிறேன். என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்ல முடியும்ல. அதை போல தான் அதை விட மேலான வல்லமை படைத்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வல்லமையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம என்ன செய்கிறார்? அந்த அழைப்புக்கு நேராக நம்மை நடத்துகிறார். அப்போது இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த தெய்வீகமான ஒரு அழைப்பை கொடுத்தார். சும்மா விடலை, அந்த தெய்வீக பாதுகாப்பை, இல்லைனா தெய்வீக அந்த சமூகத்தையும் அவனோட கூடவே வைத்திருக்கிறார். இப்போ மோசையை கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அந்த முச்செடியின் மத்தியிலே அது ஒரு நெருப்பாக எரியுது. அதை பார்த்த உடனே போகிறார் மோசே. இப்போ என்னன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்த உடனே அங்கே இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நீ போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேலை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு. இவன் ஆக்சுவலாக அந்த எகிப்தில் பயந்து போய் தான் என்ன செய்தான், இங்கே இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ போய் நீ ஒருத்தனாக அவங்கள என்ன செய்யணும்? அத்தனை பேரையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல. அப்போ உடனே இவனும் சொல்கிறான், ஐயோ நான் இதுக்கு முன்னாடியாவது பின்னாடியாவது நான் ரொம்ப வாக்கு வல்லவன்லாம் கிடையாது அப்படின்றார். இல்லை, என்னுடைய சமூகம் கூட இருக்கும், நீ நிச்சயமாக அவங்களை கொண்டு வருவாயின்னு சொல்கிறார். மோசையும் அதே தான். ஒவ்வொரு தடவையும் ஆண்டோடைய சமூகத்தில் போகிறப்ப, ஆண்டவரே உங்கள் சமூகம் என் கூட இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்தே நீங்கள கிளப்பாதீங்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய சமூகம் என் கூட வரும் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தான் மோசை போனான். ஆனால் மோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அந்த தேசத்தை நடத்துகிறதான ஒரு பெரிய லீடராக ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? உருவாக்கினார். அதே போல் எரேமியாவை கூட பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம், எரேமியா 1வது அதிகாரம், ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அழைக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம், அதை படிக்கலாமா? எரேமியா 1. அவனை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைத்த பொழுது 1வது அதிகாரம் 6லேருந்து படித்தோன்னா, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அவனை அழைக்கிறார். அழைச்சிட்டு என்ன சொல்கிறார்? ஒரு அஷூரன்ஸ் தராரு, நான் உன் கூட தான் என்ன செய்ய போகிறேன்? இருக்க போகிறேன். அதனால் நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிலாம் சொல்லாத, நான் உன் கூட இருந்து நடப்பிக்கிறதான காரியங்கள் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் பவுல் நம்ம பார்த்தோன்னா, பவுல் கூட அவர் சொல்கிறாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் மிக மிக நான் என்னவே சிறியவன். எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் 3:8, பேஜ் நம்பர் 2, பக்கம் 265. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை? அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். அப்போ அந்த ஊழியக்காரன்கிறதான அந்த ஒரு அழைப்பு அவனுக்கு எப்படி கிடைத்ததா? கிருபையினால் கிடைச்சது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன்? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் ரொம்ப சின்னவன் நான், ஆனாலும் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம்தான், அவருடைய மேலான அந்த கிருபை தான் எனக்கு அந்த பலத்தை, அந்த அழைப்பை கொடுத்து, அது மட்டும் இல்லை அந்த பலத்தையும் கொடுத்து என்னை ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் அங்கே சொல்கிறார். அப்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே பார்த்தா பலவீனத்தில் அழைக்கப்பட்டவங்க. அவங்க அழைக்கிறப்ப பெரிய பலசாலிகளாலாம் இல்லை,
ஆனால் ஆண்டவர் பலவீனமான நம்ம பார்த்து தான் இப்போ என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்தவங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நீ என்ன பண்ணுவ? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ நிச்சயமாக அவங்களை மீட்டுக் கொள்வாய், உன்னோட கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம தைரியமா போயிருக்கணும்ல. ஆனாலும் கிதியோன் ரொம்ப, ஏன்னா ஒரு அந்த அடிமைத்தனத்திலே இருந்திருக்கிறாங்க, பயத்திலே இருந்ததுனால அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்போ பயமான சூழ்நிலையில் வளருகிற நிறைய பேர் அவங்கள ஒரு நல்ல ஒரு இடத்துல, ஒரு ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துல விட்டாலும் பயந்து தான் எதையும் செய்வாங்க. ஐயோ அதை என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னே நினைப்பாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அவங்க பயந்த சூழ்நிலையில வளர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அவங்களால ஒரு அந்த சுதந்திரமாக, அந்த சுதந்திரம் கிடைத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. நம்முடைய பிள்ளைங்களை இல்லாவிட்டால் நம்மளே கூட நம்ம வளர்ந்த சூழ்நிலை, திருமணமாகி போன உடனே வேற ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் வளர்ந்ததான சூழ்நிலை எனக்கு அப்படி இருந்தது. ஆகையினால தான் என்னால் இங்கே என்ன செய்ய முடியல, ஒரு சுதந்திரமாக என்னால் அதை கிடைத்தால் கூட அதை நான் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியாத ஒரு பயத்துக்குள்ளார இருக்கிறேன் அப்படிங்க. ஒரு சில சகோதரிகளோட பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, பயம் எதை செஞ்சாலும் ஒரு பயமாகவே இருக்கிறது. ஆனால் யாரும் என்னைய வேணான்லாம் சொல்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்கிறது, ஒரு பயம் இருக்குது. என்ன பயம், அதனால் ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, அவங்க குடும்ப பின்னணி, அவங்க வளர்ந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி இருக்கிறது. ஆகையினால தான் அப்போ நம்ம அதை மேற்கொண்டு வருவதற்கு நம்ம ஆண்டவருடைய அந்த பலனை நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும். அப்படி தான் அவங்களை தேற்ற வேண்டும். சரி, இப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆனால் கிதியோன் ஆனாலும் ஒரு இது கேட்குறான், அப்படின்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்னா சரி, நான் ஒரு அடையாளத்தை நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 17 படிக்கிறப்ப அதெல்லாம் தெரிகிறது. சரி, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கையை நான் போய் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு. உடனே இவனும் போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை அடித்து அதை சமைச்சு, அப்புறம் மெல்லிய மாவு எடுத்து அதை ரொட்டியாக சுட்டு, அப்போ எவ்வளோ ஆயிருக்கும், ஒரு 3 மணி நேரமாவது ஆயிருக்கும் தானே. அவ்வளோ நேரம் அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறார், வரட்டும். எதுக்காக? அவனுக்கு அவனை அழைத்ததான அந்த ஒரு அஷூரன்ஸ் அவனுக்கு கிடைக்கணும். நான் அவன் கூட இருக்கிறேங்கிறத அவனுக்கு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். சரி, அவன் அதை போலவே அவன் செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே பார்த்தா அவர் இருக்கிறார். அப்புறம் சரிப்பா அதை வை, அந்த பாறை மேலே வை அப்படின்ன உடனே அந்த ரொட்டி எடுத்து வைக்கிறாரு, அந்த ஆணம் செஞ்சது எல்லாத்தையும் அது மேலே ஊற்று அப்படின்னு உடனே ஊற்றுறார். அப்புறம் அவர் வைத்திருந்த ஒரு கோலை வைத்து அதை தொட்ட உடனே அது என்ன ஆயிடுது, அப்படியே நெருப்பாக அக்கினி அதை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா அந்த தூதனை காணும். அதை தொட்டு அக்கினி வந்த உடனே அந்த தூதனை காணும். அப்போ உடனே இவனுக்கு பயம், ஐயோ கர்த்தருடைய தூதனை நான் என்ன செஞ்சிட்டேன், நேராக பார்த்துட்டேன், அப்போ நிச்சயமாக நான் சாக தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஏன்னா இந்த பெரிய கமிஷன், இந்த ஒரு பெரிய ஒரு வேலைக்கு உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, ஆகையினால தான் நீ அடையாளத்தை கேட்டேல, அதற்காக தான் இந்த அடையாளத்தை காண்பித்தேன், நீ இப்போ தைரியமாக போ, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவனை ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளுகிறான். தொழுது கொண்டு அந்த இடத்துக்கு பெயர் தான் யெகோவா ஷாலோம். சரி, அதுக்கு பின்னாடி உடனே அவனுக்கு பயம் நீங்கிடுச்சானா, அவன் இன்னும் பின்னாடி வர சூழ்நிலைகள் அதிலெல்லாம் பார்க்குறப்ப பயந்து தான் என்ன செய்கிறான், பயமும் இருக்குது, கொஞ்சம் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற ஒரு தைரியமும் அவனுக்குள்ளார இருக்கிறது. அந்த ராத்திரியில் அவன் என்ன பண்ணுறான், அந்த பாகாலுடைய, ஏன்னா அவங்க அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அதனால் என்ன பண்ணுறான், அந்த பாகாலுடைய அந்த கோயிலை இடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு ராத்திரி நேரத்தில் அதை என்ன பண்ணுறான், அந்த காளையை பலி செலுத்துகிறான். மறுநாள் காலையில் யார் பார்க்குறாங்க, பாகாலின் பலிபீடத்தை இடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, கிதியோன் தான் அப்படின்னு சொன்ன உடனே வா அவனை போய் என்ன பண்ணிடலாம், என்னன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமாக திரண்டு வராங்க. அப்பொழுது தான் அப்போ அந்த இதில் நம்ம 6வது அதிகாரம்
32வது வசனத்தில் 31 படித்தாலே, யோவாஸ் தனக்கு விரோதமாக, யோவாஸ்னா யாருன்னா கிதியோனோட அப்பா, தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக என்ன செய்யட்டும், வழக்காடட்டும். உண்மையா அது கடவுள்னா பலிபீடத்தை இடிச்சாங்கல்ல, அதே எந்திரிச்சு வந்து என்ன செய்யட்டும், வழக்காடட்டும் என்றான். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு ஒரு பெயர், வேற ஒரு பெயர், எருபகால் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. அப்பொழுதுதான் 34 கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்போ இதெல்லாம் சொன்னாலும் அவனுக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்து விட்டார். அதுக்கு பிறகு அவனோட கூட நான் இதை இருப்பேன்னு சொல்லி அவனுடைய பிரசன்னத்தையும் அவர் தந்துட்டாரு. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது இறங்கினாரோ அப்பொழுதுதான் அவனால் என்ன செய்ய முடிந்தது, அந்த காரியங்களை செய்ய முடிந்தது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் நமக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அவர் நமக்கு கொடுத்ததை நிச்சயமாக நம்மால் செய்து முடிக்க முடியும். அப்போ அதை ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா அதை நிச்சயமாக என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் செய்வார். அப்போ தேவனை நோக்கி கிதியோன் என்ன சொல்கிறான், தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அங்கே ஒரு அடையாளம் கேட்குறான். எவ்வளோ அஷூரன்ஸ் கேட்குறான் தெரியுமா. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டான்ல, அடுத்து திருப்பி ஒன்று கேட்குறான். அப்படி நீங்கள் நிச்சயமாக இப்போ தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே வந்துட்டார். இப்போவும் அவன் என்ன கேட்குறான், நீங்கள் நிச்சயமாக என்னை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் மீட்டு கொள்வீர் அப்படிங்கிறது உண்மைனா இப்போ என்ன பண்ணணும், நான் வைத்திருக்கிற இந்த தோல் இருக்குதுல்ல, இந்த தோலை நான் இந்த களத்தில் போடுறேன், இந்த தோலில் மாத்திரம் பனி பெஞ்சிருக்கணும், மீதி பூமி எல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அந்த பனி வந்து அந்த தோல் மேலே என்ன செய்தது, பட்டிருந்தது. அதை எடுத்து அப்படி புழிஞ்சா என்னது, ஒரு கிண்ணம் நிறைய தண்ணி வந்துச்சான். ஆனால் மற்ற பூமி ஃபுல்லாக காஞ்சிருந்தது. உடனே அப்புறம் திருப்பியும் கேட்குறான், அப்போ நான் இன்னும் ஒரு தடவை, தயவுசெய்து நீங்கள் கோவப்பட்டுக்காதீங்க, இன்னொரு அஷூரன்ஸ் கேட்குறேன், நான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி அந்த தோலை போடுறேன், ஆனால் தோலில் பனி பெஞ்சிருக்கக்கூடாது, பூமியெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், பனி பெஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதே போல் அடுத்த நாள் காலையில் பார்த்தா தோல் மட்டும் காஞ்சது போல் இருக்குது, மற்ற பூமி ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கிறது, பனி பெய்திருக்கிறது. அப்பாடா, அப்போ நிச்சயமாக ஆண்டவர் எங்கூட தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு உறுதி வந்து விட்டது. அதுக்கு பின்னாடி தான் அவன் எக்காலம் ஊதி, யாரெல்லாம் என் பின்னாடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 32,000 பேர் வந்துட்டாங்க. மீதியானரை எதிர்ப்பதற்கு 32,000 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அவனை என்ன சொன்னார், உன்னை கொண்டு தான் நான் ரட்சிக்க போகிறேன், ஒரே மனுஷனை நீ எப்படி முறியடிப்பியோ அந்த மாதிரி நீ அடிப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, 32,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவர் சொன்னார், ஐயோ நான் செய்ய போகிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை யார் செய்ய போகிறா, ஆண்டவர் தான் செய்ய போகிறாரு. அப்போ இவங்க 32,000 பேர் வந்து சண்டை போட்டாங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நாங்கள் இவ்வளோ பேர் போனோம்ல அதனால தான் ஆண்டவர் எங்களை ரட்சித்தார்னு சொல்லி நினச்சிக்குவாங்க, சொல்லுவாங்க. அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் வேணாம்பா, இவங்கெல்லாம் ஜாஸ்தி, அந்த ஜனங்களை அடிப்பதற்கு இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போச்சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே அதே போல் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறான், யாரெல்லாம் பயமாக இருக்குதோ, ஏன்னா பயத்தில் தானே அவங்க இருக்கிறாங்க, அதனால் என்ன பண்ணிடுவாங்களோ, இப்போ ஏதோ எக்காலம் ஊதி இதெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டாங்க. இருந்தாலும் அதாவது ஒரு நல்ல ஒரு பேச்செல்லாம் கேட்ட உடனே என்ன செஞ்சுருவாங்க, அப்படியே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் கேட்ட உடனே அவங்களும் மோட்டிவேட் ஆகி அப்படியே வந்துடுவாங்க. ஆனாலும் உள்ளே என்ன இருக்கும், ஒரு பயமும் திகிலும். ஆனால் கூட்டத்தோடு இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்கள என்ன செஞ்சுக்குவாங்க, சேர்ந்து கத்துறதெல்லாம் கத்திக்கிடுவாங்க. அப்போ இந்த கூட்டத்தோடு இருக்கிறதுல இந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, யாரெல்லாம் பயப்படுறீங்களோ, யாரெல்லாம் திகில் இருக்குதோ அவங்கெல்லாம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எவ்வளோ பேர் போயிட்டாங்களா, 22,000 பேர் போயிட்டாங்க. 32,000 பேரில் 22,000 பேர் போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, இதுவும் எனக்கு ஜாஸ்தி தான், இவ்வளோ பேர்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணுறது, இவங்களை எப்படி போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க சொல்கிறார். நீ அவங்களெல்லாம் அந்த ஆத்தங்கரைக்கு கொண்டுட்டு போ, அவங்களெல்லாம் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அத்தனை 10,000 பேர் எங்கே போகிறாங்க, ஒரு ஆற்றண்டை போகிறாங்க, அங்கே போய் தண்ணி குடிக்கிறாங்க. அதில்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக குடிக்கிறாங்க. அதில் தண்ணீரை 7வது அதிகாரம் 5வது வசனத்தில், தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். தண்ணியிலே வாயை வச்சு அப்படி குடிச்சிருப்பாங்க போல் மற்றவங்கெல்லாம். இவங்க மட்டும் தண்ணியை அள்ளி என்ன செஞ்சுருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க. அவங்க 300 பேர் தான். அப்போ கிதியோன் கூட நினச்சிருப்பாரு, இந்த 300 பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு இந்த நிறையா இருக்கிறாங்க, இவங்கள எடுக்க சொல்லியிருப்பாருன்னு. ஆனால் ஆண்டவர் அவருடைய கணக்கே வேற தான். அப்போ அந்த 300 பேரை தான் என்ன செய்தார், இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு ரட்சிப்பை செய்யணும்னா அவர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது அவருக்கு லேசான காரியம். கொஞ்சம் பேரை வச்சு அநேகம் பேரை அடிக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு லேசான காரியம். ஒரு கூழாங்கல்ல வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த கோலியாத்தை வீழ்த்த வச்சார். அவ்வளோ படைகளே நடுங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் சின்ன கோலியாத், சின்ன தாவீது அவ்வளோ பெரிய அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லை வைத்து தான் அடித்தார். இப்போ அதை போல தான் ஆண்டவர் செய்கிறதான ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியமாக இருக்கும். கொஞ்சத்தை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா அவர் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம், ஒரு பயம் நீங்கணும், தைரியம் இருக்கணும். அடுத்தது அவருடைய சொன்ன சொல்லுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதை தான், ஏன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆகியனால தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அதை நீதியாக எண்ணி அவன் பெரிய விசுவாசத்தினுடைய தந்தையாக மாறினான், தகப்பனாக மாறினான். அதே போல் இங்கே கிதியோன் கீழ்ப்படுகிறார். ஆண்டோடைய வார்த்தைக்கு பயம் இருந்தாலும் நிறைய அடையாளங்களை எல்லாம் கேட்டு இப்போ என்ன செய்கிறார், கீழ்ப்படுகிறார். சரி, இப்போ எல்லாம் இது பண்ணி 300 பேர் எழுந்து வந்துட்டாங்க. இப்போ எதிர்க்கறதுக்காக மீதியானியர் அவங்க பேர் பாளையமாக இறங்கியிருக்காங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களாம் பாருங்கள். 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தா, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும். அப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. வெறும் மீதியானியர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப்பாக பக்கத்தில் இருக்கிற அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் சேர்ந்து வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் ராத்திரி நேரத்தில். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாயிருந்ததாம். இப்போ அவ்வளோ திரள் எங்கேயுமே கொஞ்சம் கேப் கூட இல்லாமல் அவ்வளோ திரளாக பரவி இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இப்போ எத்தனை பேர் தான் அவங்கள போய் அடிக்கிறதுக்கு போகிறாங்க 300 பேர். ஆனால் அவங்க திரளாக இருக்கிறாங்க. அப்போ கிதியோன் வந்த உடனே கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, போய் அங்கே எதிரியினுடைய பாளையத்துக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். இவனும் ராத்திரி தானே, அதனால் மெதுவாக போகிறாரு. அங்கே போனால் 2 பேர் பேசிக்கிறாங்க. நீங்கள் அதில் 13வது வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒருவன் மற்றவன்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, ஒரு கோதுமையில் செஞ்ச ஒரு அப்பம், ஒரு ரொட்டி அங்கே இஸ்ரவேலினுடைய அந்த பாளையத்திலேருந்து அப்படியே உருண்டு வந்து நம்மளுடைய கூடாரம் இருக்குதுல்ல, அந்த கூடாரத்தை இடித்து தகர்த்து போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு கனவு கண்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த கூட இருந்தவன் சொல்கிறான், அந்த அப்பம் வேற யாரும் இல்லை, அந்த கிதியோன் தான். அப்போ அந்த கிதியோன் மூலமாக நம்மளெல்லாம் என்ன செய்ய போகிறார், நிச்சயமாக வீழ்த்த தான் போகிறாங்க, ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொப்பனத்தை என்ன செய்கிறான், விளக்கம் சொல்கிறான். இதை கேட்ட உடனே தான் கிதியோனுக்கு எப்படி இருக்கும், நிம்மதி பெருமூச்சு. ஆஹா, கர்த்தர் நிச்சயமாக என் கூட வந்து என்ன செய்ய போகிறாரு, பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி அவன் உடனே வரான். வந்த உடனே அந்த எக்காலத்தை ஊதுகிறான். ஊதி அடுத்தது என்ன செய்கிறாங்க, அவன் உங்கள் கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த தைரியமாக அந்த முழக்கத்தை முழங்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை எதிர்க்க போகிறாங்க. அப்போ எதிர்க்க போகிறப்ப அவங்களுக்கு பட்டயம், வாழ்வேல் அப்படிலாம் எதுவும் இருந்துச்சா, எதுவுமே இல்லை. அவங்க எடுத்துக்கொண்டு போனது என்ன தெரியுமா, 16வது அதிகாரம் 7:16 அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காளம், வெறும் பானை மட்டும்தான், அப்புறம் அந்த பானைக்குள்ளார வைக்கிறதான தீவட்டி,
அந்த ஏன்னா இப்போ தீவட்டி அணைஞ்சு போயிடும்ல, அதனால் கொஞ்சம் மூடி போட்டு அப்படி வச்சுருக்குறாங்க. இப்போது அவர் சொல்கிறாரு, அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்போ கையில் பட்டயம் வேலு எதனா இருந்துச்சா? வில்லு வேலு அப்படி ஏதாவது இருந்ததா? இல்லை. என்னென்ன இருந்துச்சா? ஒரு கையில் தீவட்டி, இன்னொரு கையில் எக்காலம், அப்புறம் ஒரு அந்த தீவட்டியை மூடுறதுக்கு ஒரு பானை வச்சுருக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேனோ அதையே நீங்கள் செய்யுங்க. என்ன செஞ்சார் இவர்? அந்த பானையை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டு அந்த தீவட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க, இந்த கையில் எக்காலத்தை வச்சுக்கிட்டாங்க. பாளையத்தை சுற்றி 18 பாருங்கள், நான் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி, இப்போ என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. அப்போ இப்போ கர்த்தருடைய கிதியோனுக்கு பட்டயம் இருந்துச்சா? இல்லை. கையில் பட்டயம் இருந்துச்சா? வாள் எதுவுமே இல்லை. அவங்க கையில் என்ன இருந்துச்சு? எக்காலம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தீவட்டி தான் வச்சுருந்தாங்க. பானையை உடைச்சாச்சு. பானையை உடைச்சிட்டு அந்த தீவட்டி தான் இப்போ வச்சுருக்குறாங்க. ரைட் ஹேண்டில் எக்காலம் இருக்குது. அப்போ பட்டயம் ஏதாவது இருந்துச்சா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய பட்டயம் இப்போ யாருடைய பட்டயமாக மாறிவிட்டது? கிதியோனுடைய பட்டயமாக மாறிவிட்டது. அப்போ அதில் கீழே பார்த்தீங்கன்னா 20 அவர்கள் பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். போய் சண்டை போட்டாங்கன்னு இருக்கா? இல்லை. அங்கே 300 பேர் 3 படையாக பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க நிலையில தான் நிற்கிறாங்க. அப்படியே நின்றுக்கிட்டு தான் என்ன செய்கிறாங்க? இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 21 பாருங்க, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோல்லாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. சரிங்களா? எவ்வளோ பெரிய அற்புதம்! ஹல்லேலூயா! எப்படி அற்புதம் செய்திருக்கிற பாருங்க ஆண்டவர். அந்த எக்காலம் மட்டும்தான் ஊதுனாங்க. அவங்க நிலையிலேருந்து தான் ஊதுனாங்க. ஆனால் அவங்க ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக அவங்களே தங்கள் எதிரிகள் தங்களுக்குள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டுண்டு விழுந்து போயினார். பாட்டில் பாடுறோம்ல. அப்போ கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாக மாறின உடனே அங்கே என்ன செய்யுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ தங்களுக்கு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக என்ன செய்தாங்க? மாறிக்கிட்டாங்க. அப்போ எதிரியின் பாளையத்துக்குள் என்ன நம்ம கூட ஜெபம் பண்ணுவோம்ல, எதிரியின் பாளையத்திற்குள் என்ன வருவதாக? குழப்பம் வருவதாக, ஒருவருடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் மாறுவதாக, அவர்கள் தேவன் எழுந்தருள்வீராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப அது நிச்சயமாக அது என்ன செய்யும்? நம்மளுக்கு எதிராக இருப்பவர்கள் மனுஷராக நினைக்கக்கூடாது. எதிராக இருக்கிறதான சத்துருக்கள் அவருடைய அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அவைகள் என்ன செய்யப்படும்? ஒன்றுக்கு விரோதமாய் அதுங்களுக்குள்ளாரே ஒரு குழப்பம் வந்து நம்மை விட்டு அவங்க ஓடி போவார்கள். இதை எது செய்யும்? தேவனுடைய கர்த்தருடைய பட்டயம் மட்டும்தான் இது என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்ம அந்த அது ஆவிக்குரிய அந்த யுத்த ஜெபத்தில் நம்ம இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுவோம். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறட்டும், கர்த்தர் அவங்களுக்கு யுத்தம் செய்வீராக அப்படிலாம் சொன்ன உடனே அது நிச்சயமாக என்ன செய்கிறது? அது நடக்கிறது. நான் சொன்னால் விசுவாசத்தோடு நான் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன? விசுவாசம். அதனால தான் கிதியோன் பயந்திருந்ததான கிதியோன் பயந்து போயிருந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே பயப்படாதே. அப்படி ஆனாலும் பயந்துகிட்டே இருந்த அவனுக்குள்ளார கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே தான் அவன் என்ன செய்தான்? மக்களை எல்லாம் கூட்டுறான். ஆனாலும் அடையாளத்தை என்ன செய்கிறான்? கேட்குறான். அப்போ தேவனுடைய சித்தம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுவார். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தானே என்ன செய்யலாம்? ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யுங்க? பேசுங்க. நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கள். இது உங்களுடைய சித்தமானால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? அந்த ஜெபத்தை இங்கே நம்முடைய அவிசுவாசம் இல்லை, அதனால் அதையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். ஏன்னா எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளை கொண்டு செய்ய வைக்க வேண்டிய காரியத்தை நம்மை கொண்டு தான் செய்ய வைக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காரியத்திலே நமக்கு அனுசரணையாக இருந்து கிதியோன் பயப்பட்டாலும் அவிசுவாசம்லாம் வந்தாலும் பயம் திகிலெல்லாம் இருந்தாலும்
அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எப்படி அந்த அடையாளத்தை காண்பித்தாரோ அதே போல் நம்மளும் அடையாளத்தை கேட்குறப்ப நிச்சயமாக என்ன செய்வார். உங்களுக்கு அஷூரன்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசத்தோடு நம்ம செயல்படுறப்ப ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பார். ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ பேசுனது நீங்கள் தான், ஆனாலும் எனக்கு அப்பப்போ என்ன செய்யுது, ஒரு சில நேரம் சந்தேகம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார், அவருடைய வார்த்தையினாலோ எப்படியாவது நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மளுக்கு உறுதிப்படுத்துவார். அநேகர் இதை கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்தோம், இந்த எதிர்பார்ப்போடு வந்தோம், ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக பேசினார். இல்லைனா இந்த நாளில் படிக்கிறப்ப, வேதத்தை படிக்கிறப்ப என்ன செய்தார், அந்த வார்த்தையினாலே என்னோட பேசினார். இல்லைனா ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருப்போம், அதன் மூலமாக பேசினார். இல்லாவிட்டால் நம்மளை அறியாத ஒருத்தங்க, ஒரு அந்நியராக கூட இருக்கலாம், அவங்க மூலமாக கூட என்ன செய்வாங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல வைப்பார். அவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது அடையாளத்தை கொடுப்பதற்கு, செயல்படுவதற்கு. அதனால நம்மளுக்கு இருக்கிற அந்த மூளையை வச்சு இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அவரால் சர்வமும் சகலமும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினால நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார இருக்கிறப்ப நமக்குள்ளதான் கொடுக்கப்பட்டதான காரியத்தை செய்ய முடியும். இப்போ ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார இருந்தால் நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்குள்ளார அப்பா பிதாவேங்கிற கூப்பிடுற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் 2 தீமோத்தேயு 1:7 படித்தோன்னா கூட தேவன் நமக்கு படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1:7 பக்கம் 291. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அந்த பயமுள்ள ஆவி போயிடுச்சினாலே தெளிந்த புத்தி என்ன செஞ்சிடும், வந்துடும். பயத்தினால தான் நிறைய தவறு என்ன செஞ்சிடும் நம்ம செய்வோம். இப்போ நம்மளை கண்காணிப்பதற்கு யாரோ ஒருத்தங்க நம்மளோட வெறிந்தவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்ம கரெக்டாக செய்யணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அப்படி தான். இல்லைன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளோட மேல் அதிகாரியோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா செய்கிற காரியம் கூட என்ன வந்துடும், கொஞ்சம் பயம் வந்து கையெல்லாம் கொஞ்சம் நடுக்க வந்து தப்பாக செய்கிறது. இல்லைன்னா எதையாவது கீழே போட்டு ஏதோ ஒன்று, என்னென்னா ஐயோ அவங்க வந்துருக்குறாங்களே, அவங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்களே, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன ஒரு பயம். அந்த பயம் வந்த உடனே நம்மளுக்கு இருக்கிற அந்த நல்லா இருந்த அந்த தெளிந்த புத்தி கூட நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன இல்லை, பயமுள்ள ஆவியா இல்லை. அவர் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடுது, பலமும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்போ அந்த பரிசுத்தவான்கள் காத்திருந்த பொழுது அப்போ அவங்களுக்கு சொன்னதான வார்த்தை அதுதானே, நீங்கள் போய் காத்திருந்துங்கள். எதுக்காக, பரிசுத்த ஆவியாவினை பெற்றுக்கொள்ளும்படி. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8. ஹல்லேலூயா. 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளார வந்தால் என்ன வந்துடுது, பலன் வந்துடுது. பலன் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், சாட்சிகளாக இருப்போம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பயமுள்ள ஆவியா இல்லை, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ பலம் வந்துடுது. நம்ம அது வரைக்கும் பலம் இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே உனக்கு இருக்கிற இந்த பலம் என்ன பலம், பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு கிடைத்ததான இந்த பலத்தோட நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் நம்மளோட இருக்கிறார். அப்புறம் என்ன பயம் நம்மளுக்கு இல்லை. ஒரு பிள்ளை எதுக்காவது பயப்படுது அப்படின்னா அப்பா கூட வரப்ப சொல்லுவார், நான் இருக்கேன்ல கூட, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அவர் கூட வர்றப்ப அந்த பிள்ளைக்கு இல்லாத துணிச்சலெல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏன்னா நம்ம அப்பா என்ன செய்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அதே போல் நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்றென்றும் நம்மளோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால அவருடைய பலன் நமக்குள்ளார வர்றப்ப நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும்? கிறிஸ்துவினுடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள்ளார வர்றப்ப இந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? தெளிந்த புத்தியோடு. குழப்பமே வேண்டியதே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க குழப்பமாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, வீடு கட்ட போகிறாங்க, எல்லாம் 4-5 பேரை பார்த்துட்டாங்களாம். 4 பேரும் 4 விதமான இது சொல்கிறாங்களாம். இப்போ ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன் குழப்பம் வருது? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அப்போ கேட்கணும். 4 பேர் வராங்களா, ஆண்டவரே யாரை வைத்து நாங்கள் செய்யணும்? தேவனுடைய சித்தம் என்ன? இது செய்வது தேவனுடைய சித்தமாக செய்ய போகிற காரியம். அடுத்தது அந்த ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அதனுடைய தேவைகள் எல்லாத்தையும் கட்டாயம் என்ன செய்வார்? தருவார். நம்ம போய் கடன் வாங்கி அப்படி இப்படி போய் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை செய்வதற்கு முன்னாடியே நம்ம கர்த்தருடைய சித்தத்தை அறியணும். அடுத்தது அந்த இப்போ 4-5 சேர்ந்து வருதா, அப்பமா உடனே என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே இந்த 4 பேரில் யாருக்கு சித்தமானோம்? யார் உங்களுடைய சித்தம்? யாரை வைத்து செய்வது உங்கள் சித்தம்னா ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார்? அவங்கள பண்ணுவார். சப்போஸ் அது மாதிரி இல்லை அப்படின்னா ஆண்டவரே அதை என்ன செஞ்சிருவார்? விலக்கிடுவார். ஏன்னா அவங்களால நமக்கு வர இருக்கிறதான நஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும்ல. ஆகையினால ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய தொழிலில், நம்முடைய பிஸ்னஸில், எந்த காரியமானாலும் ஆண்டவரே இந்த நபரை என்னோட கூட சேர்த்துக்கலாமா, என்னோட வேலையில் சேர்த்துக்கலாமா, எங்களுக்கு வேலையில் போடலாமா அப்படின்னா அது ஆண்டவரை நம்பி நம்ம செய்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அது வர இருக்கிற ஆபத்தில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்குறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து செய்கிறதான காரியம் பெரிதாக இருக்கும், ரட்சிப்பு பெரிதாக இருக்கும். அந்த மீதியானியரைனுடைய கையிலிருந்து நம்ம நிச்சயமாக நம்மை சார்ந்தவர்களை நமக்குன்னு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை நம்ம மீட்டு கொள்ள முடியும். மீதியானியர்னா யாரு? நம்மளுக்கு எதிராக இருப்பவர்கள், சத்ருவினுடைய காரியங்கள், அதிலிருந்து நிச்சயமாக நம்ம மீட்டுக்கொள்ள முடியும். ஆகையினாலே பராக்கிரமசாலியே பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்கிறதான ரட்சிப்பை நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாக பார்ப்பாய். அந்த வார்த்தையினால் தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவர் பேசினதான இந்த வார்த்தைகள் இதை மறந்து போயிடக்கூடாது. நம்ம துக்கமான கொண்ட எழுந்து நிற்கலாமா? துக்கமான சூழ்நிலைகள் இல்லாவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே பயப்படாது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையினால பயந்து போய் கலங்கி போய் என்ன செய்கிறது, என்ன பண்ணுவது அப்படின்னு இருந்தீங்கனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை குறித்தெல்லாம் பயமாக இருக்குப்பா அப்படின்னா ஆண்டவர் அதற்கான காரியத்தை நம்ம கொடுத்து நம்மளை என்ன செய்வார்? தைரியப்படுத்துவார். தேவனுடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கின பொழுது அவன் என்ன செய்தானா? தைரியமாய் நீங்கி எல்லா காரியத்தையும் அவன் ஒருவனாக போய் ஒருவனை முறியடிப்பது போல எதிராக இருந்த அத்தனை பேனையும், கடற்கரை மணலை போல பரவி இருந்த அத்தனை மீதியானியரையும் அவன் முறியடித்தான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அவங்க போய் ஏதாவது சண்டை போட்டாங்களா? அப்போ ஆண்டவர் நம்மளோட இருந்தால் நம்ம போய் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. அவர் நமக்காக எல்லாம் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அந்த எதிரியின் பாளையத்தில் ஒரே ஒரு தூதன் போய் 1,82,000 பேரை என்ன செய்தான்? அடித்ததை போல இந்த வேளையிலே நமக்கு எதிரான எந்த காரியமானாலும் நீங்கள் பார்த்து என்ன செய்யாதீங்க, ஐயோ இவ்வளோ பெருசே, இவ்வளோ பெரியதை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயப்படாதீங்க. பராக்கிரமசாலி உங்களுக்குள்ளார என்ன இருக்கிறது? அந்த வல்லமை இருக்கிறது, அந்த பலன் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யலை? அதை இதுவரைக்கும் உபயோகப்படுத்திருக்கல, இல்லைனா இதுவரை நம்ம அறியாமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் உங்களோடு கூட தேற்றுவாராக. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக.